புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் 2 தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பேட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன்களான 3ஆம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் ரூபேஷ் ஆகிய இருவரும் முத்திரையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாதன் சபாபதி வழக்கம் போல் தனது வீட்டில் இருந்து 2 மகன்களை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது பொறையூர் ஊஷ்டேரி அருகே வந்தபோது டிப்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முன்னே ஜீவா மற்றும் ரூபேஷ் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்த தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக விபத்து நடைபெற்ற பொறையூர் ஊஸ்டேரி செல்லும் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி கண்ணாடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். மேலும் பள்ளிக்கு மாணவர்களை இருசக்கரத்தில் அழைத்து செல்லும் பொழுது பின்னே வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது 2 மாணவர்கள் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் இந்த பகுதியில் லாரிகள் அதிக வேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.